Hi, hello all. Welcome to Beyond Boundaries Cricket. Thank you so much for the continuous support உங்களோட சைட்லேருந்து. ஸோ இந்த வாட்டி வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அவங்களோட ஐபிஎல் ஆக்ஷன் பிக்ஸ் அவங்க ஸ்குவாட் எப்படி இருக்குன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்து இந்த வருஷத்தில் வந்து 22.95 க்ரோஸ் பர்ஸ் இருந்துச்சு. வித் 6 ஸ்லாட்ஸ் அவங்களுக்கு ஃபில்லிங் பண்ணுறது இருந்தது. அதில் 4 ஓவர்சீஸ் அவைலபிளும் இருந்துச்சு. ஸோ அதில் வந்து தே பிக்டு ஜோஸ் இங்கிலீஷ் அவரை 8.5 க்ரோஸ்க்கு பிக் பண்ணியிருக்காங்க. ஈவன் தோ அவர் 4 மேட்ச் தான் ஆடுவான்னு ஒரு இது சொன்னும் போதும் பட் அவரை பிக் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ வந்து அதிகமாக மேட்சஸ் ஆட போகிறான்னு நியூஸ் போயிட்டு இருக்கு. வில் டிஸ்கஸ் ஆன் தட் ஆஸ்பெக்ட் அந்த பாட்டையும். தென் ஒரு யங் சென்சேஷனல் முகுல் சௌத்ரி அவரை 2.6 க்ரோர்ஸ்க்கு எடுத்திருக்காரு. அவர் வந்து இடன் சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் அகெயின்ஸ்ட் ஸ்மாட்டில் வந்து அவங்க ராஜஸ்தான் டீமுக்கு லாஸ்ட் ஓவர் 25 ரன்ஸ் அடிக்கணும் அகெயின்ஸ்ட் டெல்லியோட. பட் போட்டது ஆயுஷ் பத்னியா இருந்தாலும் அந்த 25 ரன்ஸ் அடிச்சு கொடுத்தாரு. ஒரு குரூஷியல் இம்பார்ட்டன்ட் மேட்ச் வந்து ராஜஸ்தான் வந்து நெக்ஸ்ட் லெவல் சூப்பர் லீக் கொண்டு போய் சேர்த்தாரு அந்த மேட்ச்சில். தென் அக்ஷத் ரகுவன்ஷி அவரும் ஒரு நல்ல பிக் ஹிட்டர். அவரையும் 2.2 க்ரோஸ்க்கு எடுத்திருக்காங்க. தென் வயுண்டு அசரங்கா அவர் ஐ திங்க் ரவி பிஷ்னாக் பேக்கப்பாக அவர் ஒரு 2 க்ரோஸ்க்கு எடுத்திருக்காங்க. ஆண்ட்ரிக் நோக்கியாவை 2 க்ரோஸ்க்கு எடுத்திருக்காங்க. தென் யங் சென்சேஷனல் நமன் திவாரியை 1 க்ரோருக்கு எடுத்திருக்காங்க. ஸோ ஸ்ட்ரைட் அவே கணேஷ், வாட்ஸ் யுவர் தாட்ஸ் ஆன் எல்எஸ்ஜி? அவங்களோட ஆக்ஷன் எப்படி இருந்துச்சு? ஆக்ஷன் ஓகே, பிரிட்டி டீசெண்டா தான் போயிருக்காங்க. அதுல என்னன்னா இப்போ ஒரே இது வந்து இந்த ஜாஷ் இங்கிலீஷ் தான் அவ்வளோ ஹை போனது வந்து அவர் என்ன லைக் நீ சொன்ன மாதிரி இப்போ ஏதோ எக்ஸ்ட்ரா மேட்ச் ஆடுவாருங்கிற மாதிரி சொல்றாங்க. அது இருந்தா ஓகே, பட் ஒரு 4 மேட்ச் 5 மேட்ச் தான் ஆட போறாருங்கிறப்போ கோகுல் ப்ரீவியஸா சொன்ன மாதிரி அவர் கல்யாணத்துக்கு மொய் வச்ச மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுதான் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. அண்ட் வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, மிடில் ஆர்டர் வந்து பண்ட் ஃபார்முக்கு வந்தாருன்னா சூப்பரா இருக்கும், பிரச்சனை இருக்காது. பட் அவர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவாருங்கிறது தெரியல. அண்ட் மீன்ஸ் பூரன் எப்படி ஃபார்ம்ல இருக்காரு நான் பார்க்கல பெருசா அவர் எப்படி இருக்காருங்கிறது. ஏன்னா பண்ட், பூரன், மார்ச் அவங்க 3 பேரோட ஃபார்ம் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கும். அவங்க மிஷல் மார்ச் ஓகே, பட் ஓகே, பண்ட் தான் இப்போ ப்ராப்ளமேட்டிக். அண்ட் நம்ம பவுலிங்ல காம்பினேஷன்ஸ் பேசலாம். ம் நம்ம வந்து ஆக்ஷன் பிக்ஸை பற்றி இது பண்ணலாம். ஸோ ம் நீ ஸ்ட்ரைட்டாகவே ஜாஸ் இங்கிலீஷ் வந்து கல்யாணத்துக்கு மொய் வைக்கிற மாதிரி இருக்குன்னு அந்த இது நீ சொல்கிற. பட் இப்போ ரீசெண்ட் இது வந்து பார்த்தா லேட்டஸ்ட் அப்டேட் பார்த்தா ஜாஸ் இங்கிலீஷ் வந்து ஐ திங்க் இஸ் கோயிங் டு பிளே மோர் மேட்சஸ்ங்கிற தான் சொல்கிறாங்க. ஓகே. அவர் இன்னும் கொஞ்ச நாள் ஆட போகிற மாதிரி தான் ரீசெண்ட் டெவலப்மெண்ட் இருக்குது. ஸோ ம் இதுக்காக பஞ்சாப் கிங்ஸும் வந்து தேர் கோயிங் டு ஃபைல் ம் அது அகெயின்ஸ்ட் டீம் அந்த பார்த்தேமா. மாதிரியும் ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. கரெக்ட். ஸோ வி ஹேவ் டு வெயிட் அண்ட் சி அதோட கிளாரிட்டி என்னன்னு நம்ம போக போக தான் தெரியும். பட் இட் இஸ் வெரி குட் ஃபார் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இன் தட் கண்டிப்பாமா. கேஸ் பெர்ஸ்பெக்டிவ். அவங்களுக்கு வந்து ஜாஸ் இங்கிலீஷ் கூடுதலாக மேட்ச் ஆடுறது வந்து இஸ் ஆல்சோ ஏ மேட்ச் வின்னர். ஆமா. அவர் ஒரு 2 மேட்ச் அவரே முடிச்சு அவராலே ஜெயிக்க வைக்க முடியும். அந்த மாதிரி ஒரு அவர் கேபபிள் அவர் ஒரு எட்டு ஒரு மேட்ச் பிளேயர். ஆடினா போதும், அவர் 8 மேட்ச் ஆடினா போதும் டீமுக்கு. கரெக்ட். ஸோ அதுதான் வந்து இப்போ வந்து ஜாஸ் இங்கிலீஷ் அவங்க பிக் பண்ணது ஒரு ஆஸ்பெக்ட் ஒன்று இருக்கு. தென் நார்க்கியா. நம்ம ஆண்ட்ரிக் நாக்கியா எடுத்திருக்காங்க. நம்ம ஒன் பை ஒன்வா போகலாம். நம்ம லோக்கல் டேலண்ட்ஸ் பற்றி இது பண்ணலாம். ம் ஸோ ஃபர்ஸ்ட் நமன் திவாரி. நமன் திவாரி கரண்டாக அண்டர் 19 செட்டப்பில் சூப்பராக போட்டு வந்துட்டு இருக்காரு. ஓகே, ம் ம் லாஸ்ட் இயர் இதுலேயும் ஒரு 12 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு 6 கேம்ஸில் அவரை பொறுத்த வரையும். அண்ட் இஸ் ஃபெமிலியர் இன் ராஜஸ்தான். அந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் அவங்களோட நெட் பவுலராக இருந்திருக்காரு. அந்த செட்டப்பில் இருந்தவர் தான், ஐபிஎல் இதில் இருந்தவர் தான் இந்த நமன் ம் திவாரி ம் ம் பற்றியும். அவர் மேலே வந்து ஒரு நல்ல அபிப்பிராயம் உண்டு நமன் திவாரி. ஏன்னா இஸ் பர்டிகுலர்லி ஒரு லெஃப்ட் ஆர்ம் பவுலர். பவர் ஆமா. பிளேயில் ம் சூப்பராக வந்து ஸ்விங் ஆஃபர் பண்ணுவார். தென் ஆர்லங் செட் பண்ணுவார். இஸ் ஆல்சோ இட்டு த டெக் ஸ்கில் பவுலர் ம் நமன் திவாரியை பொறுத்த வரையும். ஒரு லெஃப்ட் ஹேண்டர்னால, நேச்சுரல் லெஃப்ட் ஹேண்டர்னால அந்த ஒரு சீம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். நல்ல ஆங்கிள்ஸ் கிரியேட் பண்ணி ட்ரபிள் பண்ண வைக்க முடியும் அவரால். ஸோ அந்த லேட் சீம் மூமெண்ட்டில் கரெக்டாக ஹிட் பண்ணுவார் ஆர்லங்ஸ் யூஸ் பண்ணி. பாலும் நிப்பிங் பேக் ஆகும் இவரோட இதை பொறுத்த வரையும். அண்ட் பெர்ஃபெக்ட் யாக்கர் யூஸ் பண்ணுவார், டெட்லி யாக்கர்ஸ் போடுவார். ஸோ தீஸ் ஆர் இஸ் ஸ்ட்ரென்த் நமன் திவாரியை பொறுத்த வரையும். ம் தென் இவர் என்ன, முகுல் சௌத்ரி. முகுல் சௌத்ரி. முகுல் சௌத்ரி பார்த்தா அவர் வந்து அஹ், அந்த இம்பார்ட்டன்ட் க்ரூஷியல் மேட்ச் வந்து அடிச்சு கொடுத்தாரு ம் ஸ்மாட்ல. மேட்ல. ஒரு 66 ரன்ஸ் ஆஃப் 25 பால்ஸோ சம்திங்.
ம். மேட்ச் லாஸ்ட் ஓவர் 25 ரன்ஸ் அடிக்கணும், லாஸ்ட் பால் 5 ரன்ஸ் அடிக்கணும், 6 அடிச்சு ஃபினிஷ் பண்ணி கொடுப்பாரு இந்த பிளேயர் பொறுத்தவரையும். அண்ட் அக்ஷத் ரகுவன்சியும் வந்து ஒரு சூப்பர் மிடில் ஆர்டருக்கும் சூட்டபிளாக இருப்பார், ஈவன் டாப் ஆர்டருக்கும் அக்காமடேட் பண்ணிப்பார். நல்ல ஹிட்டர் அவரும், அக்ஷத் ரகுவன்சி பொறுத்தவரையும். தென் தே ஹேவ் பேக்கப்ஸ் லைக் ஆண்ட்ரிக் நோக்கியா, பகிண்டு அசரங்கா. அசரங்காவும் நல்ல பிக் தான் இவங்களை பொறுத்தவரையும் ஃபார் பேக்கப் ஃபார் பிஷ்னாய். பட் ஆனால் இப்போ இங்கிலீஷ் ஆடுறாருன்னா இவங்களுக்கு வந்து அசரங்காவையும் அகாமடேட் பண்ண முடியுமாங்கிற ஒரு இது இருக்கு. டிஃபிகல்ட், ஆமா. ஸோ நவ் யூ ஷேர் யுவர் தாட்ஸ் ஆன் திஸ் பிக்ஸ் as well as கோயிங் ஆன் பிளேயிங் லெவனை பற்றியும் சொல்லு. அதான். ஸோ இப்போ டொமஸ்டிக் பிளேயர்ஸ் பற்றி நீ டச் பண்ணிட்ட ரொம்ப டீட்டெயில்டாகவே. ஸோ தட் வாஸ் வெரி டீட்டெயில்டு. பட் அதர் தேன் தட், ஜாஷ் இங்கிலீஷ் அவைலபிளாக இருந்தாருன்னா, ஆஸ் யூ செட், அவர் சிங்கிள் ஹேண்டடாக மேட்ச் எடுத்துகிட்டு போய் முடிச்சு கொடுத்துருவாரு. ஸோ ரொம்பவே ஒரு கா இது வந்து ஒரு காஸ்ட்லி மிஸ் தான். மீன்ஸ் பஞ்சாபுக்கு நினைச்சாலும் இப்படி திருப்பி கிடைக்க மாட்டாங்க இந்த இந்த ப்ரைஸுக்கு. அதுதான் பிரச்சனை. அது அவரோட கேப்பபிலிட்டி எல்லாருக்கும் தெரியும். ஆண்ட்ரிக் நார்க்கியா இப்போ ஆஃப் லேட் கொஞ்சம் அவரோட ரிதம்ல இல்லை. இஃப் ஹி கெட்ஸ் பேக் டு ஹிஸ் ஓல்டு ரிதம், நம்மளே பார்த்துருக்கோம். அவர் டிசிக்கெலாம் அன்னைக்கு ஆடினப்போ எப்படி போட்டிருக்காருங்கிறத நம்மளே பார்த்துருக்கோம். ஸோ அந்த ரிதம் வந்துச்சுன்னா அவருமே வந்து, பட் ஆனால் அவர் பிளேயிங் லெவலில் எப்படி ஃபிட் இன் பண்ண முடியுங்கிறதும் ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். பட் இஃப் ஹீ இஸ் பேக் டு த ரிதம், ஹீல் பி வெரி குட். ஹசரங்கா அகெயின் ஹீ இஸ் அ ப்ரூவன் கமாடிட்டி இன் T20. அவர் வந்து ப்ளஸ் கொஞ்சம் அவர் பேட்லேயும் கொஞ்சம் சில டைம்ஸ் ஹேண்டியாக இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ அதுவும் நல்ல பிக்கு தான். அண்டு ட்ரேடிங்கில் வந்து ஷமி உள்ளே வந்திருக்காரு. அண்ட் அவரு டொமஸ்டிக்கில் நல்லா பண்ணிட்டு கரெக்ட். இருக்காரு. அது ரொம்ப ஆமாம். சூப்பர் அடிஷன். அவர் நியூ பாலும் சரி டெத்தும் சரி அவர் நம்ம பண்ணி கொடுப்பாரு. அண்டு அர்ஜுன் டெண்டுல்கர் ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா நல்லா இருக்கும். ஏன்னா அவர் கோவாக்கு நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஓவரால் ஒரு டீசென்ட் ஆப்ஷன் தான் நான் எனக்கு ஃபீல் பண்ணேன். ஓகே. ஸோ உன்னோட காம்பினேஷன்ஸ் என்ன? பிளேயிங் லெவன் காம்பினேஷன்ஸ் எப்படி? பிளேயிங் லெவன் நான் எழுதி வச்சிருக்கேன். மார்க்ரம், மார்ஷு, பூரன். நான் மீன்ஸ் நான் ஆர்டர் வைஸாக சொல்லலை, ஜஸ்ட் என்னோட 11 12 சொல்கிறேன். மார்க்ரம், மார்ஷு, பூரன், பண்ட்டு, ஆயுஷ் பதோனி, அப்துல் சமத், அப்புறம் வந்து திக்விஜேஷ் ராத்தி, ஆவேஷ் கான், ஷமி, ஹசரங்கா, மயங்க் யாதவ். இம்பேக்ட் வந்து ஐ திங்க் மணிமாறன், பிரின்ஸ் யாதவ் ஆர் அர்ஜுன். ஓகே. ஸோ உன்னோட ஃபாரின் பிக்ஸ் பார்த்தா ஏடன் மார்க்ரம், மிச்சல் மார்ஷ், பூரன், நிக்கோலஸ் ஹசரங்கா. பூரான், ஐ மீன் அசரங்கா. நான் ஓகே. இங்கிலீஷ் ஆட் பண்ணல. ஏன்னா இங்கிலீஷ் அவர் எவ்வளோ மேட்ச் அவைலபிளாக இருப்பாருங்கிறது கிளாரிட்டி இல்லாததுனால நான் இப்போதைக்கு அவரை ஆட் பண்ணலை. பட் இஃப் ஹீ இஸ் அவைலபிள் ஃபார் லாட் ஆஃப் மேட்சஸ், ஹீ வில் ஸ்ட்ரைட் அவே வாக் இன் பிளேஸ் ஆஃப் ஓகே. அஸ்ரங்கா. அப்போ கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருக்கும். பட் கன்சிடரிங் இஸ் அவைலபிலிட்டி, நான் இந்த ஒரு 11 போட்டிருக்கேன். கரெக்ட். மோஸ்ட் ஆஃப் த இது அப்படி தான் போவாங்க. ஏன்னா இப்போ இங்கிலீஷ் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ் வராருன்னா எய்டன் மார்க்கரம், மிச்சல் மார்ஷ் ஸ்ட்ராங் ஓப்பனிங் காம்பினேஷன். இதில் எனக்கு தெரிஞ்சு அவங்க எதுவும் சேஞ்சஸ் பண்ண வராது மாட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் த இதில். அதுக்கு பேக்கப், அவங்களுக்கு பேக்கப் தேவைப்படுறதா இருந்தால் பிரிட்ஸ்கே இருக்காரு, பிரிட்ஸ்கா இருக்காரு. பிரிட்ஸ்கே யூஸ் பண்ணுவாங்க. ஆர் இமத் சிங் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா. ஓகே. ம். இப்போ ஒன் டவுனில் வந்து ஜாஸ் இங்கிலீஷ். ஓகே. ம். நிக்கோலஸ் கரெக்ட். பூரானும் நம்பர் 4ல் இறக்கலாம். ம். தே கேன் ஸ்விட்ச் த இது டிபெண்ட்ஸ் அப்பான் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி யார் வேணாலும் புரியுது. போய்க்கலாம். ம். இங்கிலீஷ், பூரான், பண்ட்டு, தென் ஆயுஷ் பதோனி. ஓகே. அதுக்கப்புறம் வந்து தே கேன் யூஸ் இவ என்ன ஷபாஸ் அக்மது, திக்வேஷ் ரத்தி, முகமது ஷமி, ஆவேஷ் கான், மயங்க் யாதவ். இம்பேக்டாக அப்துல் சமாதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு தே கேன் யூஸ் த ஃபேஸ் பவுலர் நமன் திவாரி மாரியும் யூஸ் பண்ணிக்கலாம். மோஷின் ம். கான் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பிரின்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. யாதவ், பிரின்ஸ் பிரின்ஸ் யாதவ், யாதவ். ஆகாஷ் சிங்க்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஈவன் அவங்களுக்கு இன்னொரு இது தேவைன்னா மணிமாறன் சித்தார்த்தையும் மணிமாறன் யூஸ் பண்ணிக்கலாம். சித்தார்த். ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த சுச்சுவேஷன். பேட்டர் தேவைன்னா பேட்டருக்கு ஏற்ற மாதிரி இப்போ அவங்க பிக் பண்ண இவரெல்லாம் எடுக்கலாம். அக்ஷத் ரகுவன்ஷியா இருக்கட்டும், முகுல் சௌத்ரியா இருக்கட்டும், யார் வேணாலும் பிக் பண்ணிக்கலாம். ம். அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு அந்த இது. ஸோ கரெக்ட். தே ஹேவ் குவைட், அதாவது அவங்களோட 12 மெம்பர்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. கன்சிடரிங் த ஃபார்ம் பேஸ் பண்ணி தான் இருக்கு. புரியுது. அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு இது என்னன்னா டாப் ஆர்டரும் ஹெவியாக தான் இருக்கு.
ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட டாப் த்ரீ இப்போ இங்கிலீஷ் இல்லைன்னு வச்சுக்கோ. ஸோ மெய்டன் மார்க்ரம், மிச்சல் மார்ஷ், பூரான், இந்த டாப் த்ரீ இம்பார்ட்டன்ட். ப்ளஸ் இவரோட இதை பொறுத்து இருக்கு, ரிஷப் பண்ட். ரிஷப் பண்ட் ஃபார்ம் தான் எப்படின்னு தெரியல. பண்டோட இதுவும் இருக்கு, கன்சர்ன் இருக்கு. பண்ட்டும் அவர் பிரிங்ஸ் இன் டு த கேம்னா தென் தே ஹேவ் வெரி குட் இது. ஆமா. என்ன ஃபினிஷிங் தான் வந்து ரெகனைஸ்டு, இது ஃபினிஷிங் இல்ல. Like, பதோனி இஸ் பதோனி டூயிங், பட் பண்ணியிருக்காருல்ல. பதோனி பண்ணிட்டு தான் இருக்காரு. இஸ் ஆல்சோ டூயிங் டொமஸ்டிக். என்னன்னா சம்டைம்ஸ் அடி வாங்கிறாரு. அவர் பவுலிங் ரொம்ப அதிகமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பதோனி. He can be புரியுது. handy in bowling 1 or 2 overs, considering he is also useful அந்த இதில். பட் அவர் ரன்னும் போவார். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் கண்டிஷன்ஸ், எல்லாமே மேட்டர் அவங்களோட இதை பொறுத்த வரையும். ஒன்லி பாயிண்ட் ஆஃப் கன்சர்ன் அவங்களோட லோயர் மிடில் ஆர்டர் ஃபினிஷிங். அங்கே வந்து கொஞ்சம் வந்து கன்சர்ன்ஸ் இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ்ல நான் சொல்கிறேன். எக்ஸ்பீரியன்ஸ். ஆமா. எல்லாருமே வந்து ஐபிஎல் லெவலில் இன்னும் ப்ரூவ் பண்ணல. எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ்ல இன்னும் வந்து அங்கே அவங்களோட லோயர் மிடில் ஆர்டர் தான் ஃபினிஷிங் வைஸ்ல தான் கொஞ்சம் ஒரு அப்துல் கன்சர்ன் சமாத் இருக்கு. அவரோட ஃபுல் கேலிபர் ஏன்னா அவங்க காமிச்சாருன்னா மில்லர் நல்லா இருக்கும். விட்டதுனால. ஆ, அவங்க இன்னொரு விஷயம் என்னன்னா, லக்னோ கோ அவுட் ஃபார் வெங்கடேஷ் ஐயர். ஆமா. லிவிங் ஸ்டோனையும் ட்ரை பண்ணாங்க. ஐ திங்க் 12.8 crores வரையும் அவங்க போனாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து எஸ்ஆர்ஹெச் பிக்டு. ஸோ லிவிங் ஸ்டோன் வுட் ஹவ் பீன் ஐடியல் அந்த ஃபினிஷிங் பண்றதுக்கு அவங்க யூஸ்ஃபுல்லா இருந்திருப்பாரு கரெக்ட். லிவிங் ஸ்டோன். அங்க எனக்கு அவங்க ஐ திங்க் பத்திரனாவையும் ஒரு லெவலுக்கு போனாங்க பிக் பண்ண. ஏன்னா அவங்களுக்கு ஓவர்சீஸ் ஸ்லாட் இருந்துச்சு, 6 ஸ்லாட் ஓவர்சீஸ் இருந்தது. ஸ்லாட் இருந்ததுனால அவங்களுக்கு அங்கேயும் எதிர்பார்த்தாங்க. பட் எனக்கு அவங்கள பிக் பண்ண முடியல பத்திரனா பிரைஸ்னால. எனக்கு இப்போ நம்ம வைல் வி ஆர் டிஸ்கஸிங் அவங்களோட டெத் பவுலிங் ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்கா? அது லைக் ஆப்ஷன்ஸ் இருக்கா? இல்லை எனக்கு எனக்கு பார்க்கறதுக்கு லைக் இருக்காங்க பிளேயர்ஸ், பட் அவங்களோட கரண்ட் ஃபார்ம் வந்து வச்சு பார்க்கும்போது அவ்வளோ எக்ஸ்ட்ராடனரியா இல்லையோங்கிற ஃபீலிங் எனக்கு வருது. அதான் எப்படி, வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? ஹவு டு யூ ஃபீல் டெத் பவுலிங்? டெத் பவுலிங்ல பார்த்தா அவங்க வந்து தே ஹேவ் டு ரிலை ஆன் அவேஷ் கான் அண்ட் முகமது ஷமி, ப்ளஸ் மயங்க் யாதவ் அவரோட இது ஓவர், தென் திக்வீர் ரத்தி ஒரு ஓவர் வச்சுப்பாங்க. ஸோ அங்கே லாஸ்ட் 5 overs இவங்களை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஆவேஷ் கானுக்கு ஒரு 2 overs, ஷமிக்கு ஒரு 1 or 2 overs, 1 over வச்சுக்கோ. ஷமிக்கு ஒரு ம். ஓவர், மயங்க் ஒரு ஓவர், திக்வேஷ் ரத்திக்கு ஒரு ஓவர். ஓகே. இந்த காம்பினேஷன்ஸ் வச்சு தான் அவங்க வந்து டெத் பவுலிங் போவாங்க. ஷமி ஃபுல் அவர் எப்படிங்கிறது தான். இப்போ சோஃபார் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸில் இருக்கார். பியூர் விக்கெட் டேக்கர். ம். அவரோட குவாலிட்டி நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஷமியோட இது. பட் என்னன்னா அவர் கம்ப்ளீட்லி ஃபிட்டாக இருந்தார்னா, ஆக்சுவலாக பார்த்தா ஷமி ஆஸ் ஐ சான்ஸ் இங்கே லக்னோவில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண. ஏன்னா கண்டிஷன்ஸ் வில் சூட்டபிள் ஃபார் ஹிம் ஓகே. தென் ஹைதராபாத் விட இங்கே வந்து சூட்டபுளாக இருக்கும் அவரோட ஸ்டைல் ஆஃப் பவுலிங்க்கு. ஸோ இட் இஸ் வெரி குட் அடிஷன் தான். அவங்களுக்கு பேக்கப்பும் டீசெண்டாக இருக்குது இன் ஃபாஸ்ட் பவுலிங்கில். ம். ஒன்லி ஆக்சுவலி இது வந்து என்னன்னா, அவங்களுக்கு ஒரே ப்ராப்ளம் என்னன்னா, அவங்களோட ஃபிட்னஸ் தான் மேட்டர். லைக் அதுதான். பவுலிங் ஃபிட்னஸ். இப்போ என்ன ஒரே இதுனா, பிக் பண்ண எல்லாருமே இன்ஜுரி கன்சர்ன்ட் பவுலர். ஃபார் எக்ஸாம்பிள் மயங்க் யாதவா இருக்கட்டும், மோஷின் கானா இருக்கட்டும், இவர் ஷமியா இருக்கட்டும், இவங்க எல்லாமே ஃபிட்னஸ் கன்சர்ன்ஸ். அவங்க இன்ஜுரி ப்ரோன். இன்ஜுரி ப்ரோன். இந்த அதுதான் பிரச்சனை. இவங்க இதில் வந்து ஒரு 2 பிளேயர் அடி வாங்கினாங்கன்னா, இன்ஜுரி போன வருஷம் மாதிரி ஆயிடுச்சுன்னா, அவங்க தே வில் பி ட்ரபிள். ஆமா. அவங்களோட பவுலிங் வைஸ் அவங்களோட பேட்டிங் தான் போன வாட்டி பேக் அவுட் பண்ணுச்சு. டாப் மிச் மார்ஷ் வந்து சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணார். மார்க்கரும் நல்லா பண்ணியிருந்தாரு. பூரான் எக்ஸ்ட்ரா நிறையா பண்ணார். ஈவன் தோ அவங்களோட லோயர் ஆர்டர் பண்ட் எதுவும் பண்ணல. மிடில் ஆர்டர் இது, ஆமா. மிடில் ஆர்டர் அண்ட் லோயர் மிடில் ஆர்டர் மில்லர் எதுவும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. பட் அவங்களோட டாப் 3 பெர்ஃபார்மன்ஸ் பண்ண இம்பேக்ட் வந்து அவங்களால க்ளோஸ் லைக் பிளே ஆஃப்க்கு கொஞ்சம் போகிற மாதிரி இருந்துச்சு. ஆமா. இன்னொன்னு இந்த கன்டென்ஷன்ஸ். இன்னொன்னு ஸ்பின் பவுலிங்ல பார்த்தா ஹசரங்கா, மணிமாறன் சித்தார்த், திக்விஜய் ஷராத்தி, அவ்வளவுதானே? 3 ஆப்ஷன்ஸ் தான் இருக்குல்ல. ஷபாஸ் அகமது ஷபாஸ் அவரையும் அகமது. யூஸ் பண்ணி. ஓகே. இல்ல ஏன்னா பட் அப்படி பார்த்தாலும் கூட ஆப்ஷன்ஸ் கம்மியா இருக்கும், இல்ல இன்க்ளூடிங் பேக்கப்னு பார்த்தாலுமே ஆப்ஷன்ஸ் கம்மியா இருக்குங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அவங்களுக்கு வந்து அவங்க வந்து ஆயுஷ் பதோனியும் ட்ரை பண்ணுவாங்க, மணிமாறன் சித்தார்த், ஷபாஸ் அகமது. ஸோ காம்பினேஷன் வைஸில் பார்த்தா மோஸ்ட்லி தே வில் ரிலே ஆன் திக்வேஷ் ரத்தி இருக்காரு, அசரங்கா இருக்காரு. ஹசரங்கா தென் இருக்கு. அசரங்கா வில் பிளே மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸ். இல்ல கரெக்ட், பட் இங்கிலீஷ் ஆடினார்னா ஹசரங்காவை அகாமடேட் பண்ண முடியாதுல்ல. ஏன்னா பூரன், மார்க்ரம், மார்ஷ் கை வைக்க முடியாது. ஸோ ஒரு ஸ்லாட் தான் அவைலபிள்.
இங்கிலீஷ் இருந்தா இங்கிலீஷ் வாக்ஸ் இட் அகைன் டிபெண்ட்ஸ் ஆன் மார்க்ரமோட ஃபார்ம் பொறுத்து இருக்கு. மார்க்ரம் வந்து வரல, பார்ட்டிக்கு வரலன்னா தே டோன்ட் வாண்ட் டு யூஸ் மார்க்ரம், தே கேன் ம் ரிலை ஆன் இங்கிலீஷ் அந்த டயத்துல. பட் ம் அகைன் இங்கிலீஷோட எத்தனை மேட்ச் அவைலபிலிட்டிங்கிறது இன்னும் கிளாரிட்டி இல்லை நமக்கு. கிளாரிட்டி இல்லை. சொல் ஆஸ் பர் ரிப்போர்ட்ஸ் தான் வந்து நிறைய மேட்சஸ் இருக்குன்னு, பட் வி டோன்ட் நோ எக்ஸாக்ட் இன்ஃபர்மேஷன் ஆன் தட் ஃபேக்ட். போக அஃபிஷியலா வர போக தான் வரைக்கும் தெரியும். நம்ம எதுவும் பிலீவ் பண்ண முடியாது. ஆமா. ம், நம்ம வந்து பிஃபோர் ஐபிஎல் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி தெரிஞ்சும் கிளியரா. அண்ட் அகைன் அப்ப வந்து யார் இன்ஜுரி இல்லாம இருக்கணும் அவங்களோட ஸ்டார் பிளேயர்ஸ். வேர்ல்டு கப் வருது, வேர்ல்டு கப் ஒரு வேர்ல்ட் கப் வேற இம்பார்ட்டன்ட் போகுது. ஆமா டோர்னமெண்ட் ஆடிட்டு ஐபிஎல் வராங்க. ஸோ எப்படி ஃப்ரெஷ்ஷா இருப்பாங்க அதெல்லாமும் இருக்கு கன்சர்ன்ஸ். ஆமா. ஸோ இவ்வளோ இருக்கு இவங்களோட இதை பொறுத்த வரையும். ஈவன் அவங்களுக்கு அர்ஷின் குல்கர்னியும் இருக்காரு ஆல்ரவுண்டர் ஆப்ஷன்ஸ். ம் 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 ஐ திங்க் எல்லாம் வந்து என்னன்னா அவங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் பிளேயிங் 11 பிளேயிங் 12 பொறுத்து தான் இருக்கு. அந்த ஸ்ட்ராங் பிளேயிங் 12 ஃபிட் ஆயிட்டாங்க, அந்த காம்பினேஷன் செட் ஆயிடுச்சு, அவங்களாம் சூட்டபிள் ஆயிட்டாங்கன்னா, அந்த ரோலுக்கு கரெக்டாக இருந்துட்டாங்கன்னா தே கேன் டூ பெட்டர். அவங்க வந்து பிளே ம் ஆஃப் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எல்லாமே இருக்கு. அங்கே ஏதாச்சும் அடி வாங்கினா தான் அவங்களுக்கு ப்ராப்ளம். சம் ஒன் சரி. ரெடிமேடா ஃப்ரம் டொமஸ்டிக் வந்து எக்ஸ்ட்ரா நிறைய ப்ரூவ் பண்ணும். லைக் அவங்க இதுல இந்த பிளேயர்ஸ் எல்லாருமே சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி தான் ஐபிஎல் ஆக்ஷன்ல எடுத்திருக்காங்க. கரெக்ட். அவங்க ஐபிஎல் லெவல்ல ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். அது வந்து எந்த சில பிளேயர்ஸால பண்ண முடியும், சில பிளேயர்ஸ் பண்ண முடியாது. அது எவ்வளோ இவங்களுக்கு வருதுங்கிறது நம்ம பார்க்கணும். We'll have to வெயிட் பண்ணி wait and தான் watch. இது பண்ணணும். Mm. ஆமா. ஸோ வாட்ஸ் யுவர் ரேட்டிங் ஆன் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்? Maybe 7.5. 7.5. ஓகே. Me? I'll give 7.1 Okay. பிகாஸ் ஆஃப் அந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு, நாட் ப்ரூவன் இன் ஐபிஎல் லெவலில், Mm. இன் லோயர் மிடில் ஃபினிஷிங் இதை பொறுத்த வரையும் அப்துல் சமாத் இஸ் ஆல்சோ டூயிங் வெல். ஐ கேன் see the glimpses ஆஃப் them. ஆயுஷ் போதனியும் சரி, இவரும் அப்துல் சமாதா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே தே ஆர் கேப்பபிள் பிளேயர்ஸ். பட் என்னன்னா கன்சிஸ்டண்டா பண்ண முடியுமாங்கிற ஒரு கொஷின் மார்க் மட்டும்தான் இருக்கு. அது அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா ஐ திங்க் ஃபார் தம் இட் இஸ் எ வெரி குட் சீசனா சான்சஸ் இருக்கு. Mm. பவுலிங்கும் இன்ஜுரி இல்லாம எல்லாரும் இன் குட் ஃபார்ம், தே ஹேவ் குட் சான்சஸ். ஆமா. அதான் என்னோட இது. ஸோ வியூவர்ஸ், நீங்கள் உங்களோட இது சொல்லுங்கள், உங்களோட ஒப்பீனியன் ஷேர் பண்ணுங்கள். பிளேயிங் 11 காம்பினேஷன்ஸ் உங்களோடதை நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். டு யூ ஃபீல் தட் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இந்த வாட்டி வந்து பிளே ஆஃப் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கா? அவங்க என்ன பண்ணுவாங்க? ஸோ எல்லாமே உங்களோட கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கான்ஸ்டன்ட் சப்போர்ட். ப்ளீஸ் keep supporting us and share your honest opinions. Thank you for watching Beyond Boundaries Cricket. Please do subscribe. Thank you.